ஆனந்தி வணக்கம். வங்கதேச தேர்தல் வங்கதேசத்தை மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் நிகழ்வாக இது மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது மிக அதிகமாக உலக அளவில் உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாக வங்கதேச தேர்தல் முடிவு என்பது இருக்கிறது. அதற்கு காரணம் பல மாற்றங்கள், வங்கதேச அரசியல் எதிர்கொண்ட பல மாற்றங்கள் அதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட இது 13வது நாடாளுமன்ற தேர்தல் வங்கதேசத்தில் நடைபெற்று வாக்குப்பதிவு என்று சுமூகமாக நடைபெற்றது. 47 விழுக்காடு வாக்குகள் பதிவானது. வாக்கு சீட்டு முறை என்பதால் வாக்குப்பதிவானது நேற்று மாலை 4:30 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. அதற்கு பிறகு உடனடியாக அந்த வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெற்று தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த தேர்தல் முடிவு பொறுத்தவரையில் வங்கதேசத்தின் பிரதமராக பிஎன்பி என்று சொல்லப்படக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, வங்கதேச தேசிய கட்சியினுடைய தலைவர் தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்துடைய பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் என்பது அதிகாரப்பூர்வ தகவல். அவருடைய கட்சி பிஎன்பி கட்சியை பொறுத்தவரையில் 177 இடங்களையும் தாண்டி அவர்கள் முன்னிலை வெற்றி என்று நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக வங்கதேசத்தை பொறுத்தவரையில் 300 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றன. ஆனால் 299 இடங்களுக்கு மட்டும்தான் தேர்தல் நடைபெற்றது. காரணம், ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் இருந்த காரணத்தால் அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு 299 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெற்றது. அது 150-51 எடுத்தால் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையில் பிஎன்பி தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி கட்சியை பொறுத்தவரையில் 177 இடங்களையும் தாண்டி கிட்டத்தட்ட 200 இடங்களில் நெருங்கி அவர்கள் முன்னிலை வகித்து வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வங்கதேசத்துடைய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்க இருக்கிறார் என்பது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால வங்கதேச அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அவாமி லீக் இல்லாமல் நடைபெற்ற தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம், கடந்த ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மாணவர் புரட்சி 2024 ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாணவர் புரட்சி என்பது வெடித்தது. அப்போது ஏற்பட்ட அந்த கலவரம், அதன் காரணமாக அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அதற்கு பிறகு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. அதற்கு பிறகு தேர்தல் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் பிரதான கட்சியாக பல கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட பிரதான கட்சி என்பது வங்கதேச தேசிய கட்சி, அதாவது பிஎன்பி என்று சொல்லப்படக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மற்றும் ஜேஇஐ ஜமாத் இ இஸ்லாமி ஷஃபீக்குர் ரஹ்மான் தலைமையிலான கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையில் தான் பிரதான போட்டியாக பார்க்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், மாணவர்கள் புரட்சி செய்த மாணவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்ற ஒரு அமைப்பு, ஒரு கட்சி உருவாக்கினார்கள். அவர்களும் ஜேஇஐயோடு கூட்டணி அமைத்து போட்டிட்டார்கள். ஜேஇஐ பொறுத்தவரையில் ஒரு மதவாத கட்சியாக, ஒரு இஸ்லாத்தில் மிக தீவிரமான இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. மதத்தின் அடிப்படையிலான அவர்கள் கொள்கையில் முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக பார்க்கப்பட்டது. அந்த அடுத்த கட்சியோடு 11 கட்சிகள் கூட்டணி அமைத்து மெகா கூட்டணியாக அமைத்தார்கள். அதில் ஒன்றுதான் மாணவர் புரட்சி அவர்கள் ஏற்படுத்தி உருவாக்கிய கட்சி மடங்கம். இப்படியாக எதிர்கட்சி மிக வலுவாக இருந்த சூழ்நிலையில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் பிஎன்பி கட்சி பொறுத்தவரை தனி பெரும்பான்மைக்கும் தேவையான இடங்களை தாண்டி அவர்கள் முன்னிலை வகித்து வெற்றி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவும் எத்தனை இடங்கள் என்பது உறுதியாக அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் கூட தனி பெரும்பான்மை தாண்டி அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தால் வங்கதேசத்துடைய முதலமைச்சர், வங்கதேசத்துடைய பிரதமராக பிஎன்பி கட்சியினுடைய தலைவர் தாரிக் ரஹ்மான் பிரதமராக இருக்கிறார் என்பது அதிகாரப்பூர்வ தகவல். பிஎன்பி கட்சியை பொறுத்தவரையில் அங்கு வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் பல நிகழ்வுகள் காரணமாக நாம் கணிக்க முடியும். அதாவது ஏற்கனவே பல கருத்து கணிப்புகளில் பிஎன்பி கட்சி தான் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக பிஎன்பி கட்சிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு உறவு என்பது முந்தைய காலத்தை விட தற்போது சுமூகமாக இருப்பதையே காண்பிக்கிறது. ஏனென்றால் பிஎன்பி கட்சியினுடைய தற்போதைய தலைவர் தாரிக் ரஹ்மானுடைய தந்தை இறப்புக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார். அதே போன்று ஜெய்சங்கர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு தாரிக் ரஹ்மானுக்கும் பிரதமர் மோடி இடையான நட்புறவு என்பது ஏற்பட்டது. அதனால் பிஎன்பி கட்சி வெற்றி என்பது இந்தியாவுக்கு சற்று ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய அம்சமாக தான் இருக்கின்றது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வங்கதேசத்தின் பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்க இருக்கிறார், பதவியேற்கிறார் என்பதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய 2008ஆம் ஆண்டு முதல் 2024 வரை பிரதமராக இந்த ஷேக் ஹசீனா ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த தேர்தல் தொடர்பாக முடிவு தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் இந்த தேர்தலை பொறுத்தவரை குறைவான வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கிறது. மேலும் பல்வேறு முறைகேடுகள், குளறுபடிகள் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து அவர் முன்வைத்திருக்கிறார். இருந்தாலும் தேர்தல் பொறுத்து ஜனநாயக முறையில் நடைபெற்றதாக அந்த நாட்டிலும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, வங்கதேசத்தில் இடைக்கால பிரதமராக இருந்த
முகமது யூனிஸ் அவர் மிக முக்கியமான ஒரு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார். அதாவது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற போராட்டங்கள் வன்முறையை குறைப்பதற்காகவும் இடைக்கால அரசு மேற்கொண்ட மிக முக்கியமான திருத்தம் என்பது சர்வாதிகாரத்தை தடுக்கக்கூடிய வகையிலும் ஜூலை சாசனம் என்ற பெயரில் பிரதமருக்கான அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஜூலை சாசனம் என்ற ஒரு புதிய ஒரு நிர்ணயத்தை ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றினார்கள். அந்த ஜூலை சாசனம் தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெற்று அதிலும் கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் பிரதமருக்கான அதிகாரம் குறையும், பல்வேறு கெடுபிடிகள், பல்வேறு புதிய சட்டங்கள் இதனால் உருவாக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வங்கதேச தேர்தலில் உற்று கவனித்தார்கள். அது மிக முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் உற்று கவனித்த தேர்தலாக இருக்கக்கூடிய வங்கதேச தேர்தலில் பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்க இருக்கின்றார். ஆனந்தி.